சொல்கிறாரு சிஎம் வதந்தியை பரப்பாதீங்கன்னு. தமிழக மாணவர் சங்கம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா விஜய கொலகாரன்னு சொல்லிட்டு போஸ்ட் அடிக்கிறாங்களே, அது வதந்தி இல்லை? அனுமதி இல்லாமல் எவனாவது யார் வீட்டு முன்னாடியாவது போராட்டம் நடத்தினா அனுமதிப்பீங்களா? எங்கள் வீட்டில் சாக்கடையில் ஊற்றுனாங்க, அதே மாதிரி விஜய் வீட்டு வாசலில் போய் நின்று போராட்டம் நடத்துகிறாங்க. சிஎம் வீட்டு வாசல் நின்று இந்த மாதிரி போராட்டம் நடத்த அனுமதிப்பீங்களா? விஜயும் ஒய் கேட்டகரியில் ப்ரொடெக்ஷனில் இருக்கிற ஆளு தானே. அவங்க வீட்டு வாசலில் போய் நின்று 10 பேரை கத்த விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க. ராஜரத்னம் ஸ்டேடியம் அதுக்கு முன்னாடியே அனுமதி வாங்கிட்டு பண்ணணும். போய் ஒரு 10 பேர் ஒரு ஒய் கேட்டகரி செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கோஷம் போடுறானுங்க 10 பேர். அதை வந்த போலீஸு அவனுங்களை விரட்டி ஜீப்பில் தானே ஏற்றணுமா இல்லையா? பேரிகேடு போட்டு நல்லா வாட்டமாக நின்று கற்றுங்கப்பான்னு தடுப்புகளை ஏற்படுத்துகிறார்கள். பார்த்தீங்களா? தடுப்பு ஏற்படுத்தி இதுக்குள்ளே நின்று கற்றுங்கப்பா. இது எந்த மாதிரியான போக்கு சார்? தெரியுதா? அப்போ நீங்கள் இந்த மாதிரி இழிவான செயல்களை, சட்டவிரோத நடவடிக்கைகளை ஊக்குவித்து கொண்டு வதந்திகளை பரப்பினால் நம்பாதீர்கள்னு நீங்கள் பேசுகிறீங்களே, என்னையா முதல்வர் நீங்கள்?